வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம பொதுவாக முருங்கைக்கீரை சூப் தான் குடிச்சிருப்போம். இங்கே நம்ம முருங்கைக்காய் வச்சு நம்ம சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. வாங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் சூப் வேணுமோ அத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். முருங்கைக்காய் ஒரு 10லேருந்து 15 முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி அரை தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா ரொம்ப சேர்த்தா புளிப்பு சுவை அதிகமாகிடும். பூண்டு ஒரு 5 பல் நான் சேர்த்துருக்கேன் செரிமானத்துக்காக. சீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட மிளகுத்தூள் காரத்துக்காக ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக குக்கர்லேயே கூட இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வீடியோக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். குக்கரில் இப்போ இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ குக்கரை மூடிடலாம். நம்ம ஒரே ஒரு விசில் விட்டாலே போதுங்க. நல்ல பூ போல் வெந்துடும். 2 விசிலுக்கெலாம் விடவே தேவையில்லை. ஒரு விசில் விட்டாச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா முருங்கைக்காலாம் வெடித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிக்கிறோம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டாச்சு. இதில் இருக்க முருங்கைக்காயை இந்த இதை பிளேட்டில் ஒரு பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றியாச்சு. இதில் இருக்க முருங்கைக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். முருங்கைக்காயெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. முருங்கைக்காயை தவிர மீதி உள்ள கலவையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் ஒட்டை அதில் இருக்க சதையெல்லாம் எடுத்துக்கிறோம். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா இவ்வளோ ஒட்டை வராது, ஸ்பூனில் நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது முருங்கைக்காய் இல்லாமல் அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சது. இப்போ இந்த முருங்கைக்காயை நம்ம இது போல் அரைச்சிக்கிறோம். அதையும் இந்த முருங்கை நம்ம வேக வச்சோம் இல்லையா தண்ணி, அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியில் தான் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இப்போ இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் விட்டமின் சி, அயன், கால்சியம், மெக்னீஷியம் இது போல் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகும். இதில் சூப்பராக இருக்குங்க சூப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு அது கூட நீங்கள் கொத்தமல்லி தலையும் நல்லா தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கொத்தமல்லி தலை நீங்கள் வாயில் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.